மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார். அவர்களை நலம் தம்பி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் மு.க. முத்து அவருடைய மறைவை பற்றியும் நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க? அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார். உரிய பதிலை அளித்திருக்கார். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தி தான் பாக்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். அது உங்களுடைய யூகம். எதிரி இல்லை, அது நடந்துக்க எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது.